ஜூன் மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று மொழிந்த எங்கள் அன்பின் தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றியப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதன ஆராதன ஆராதன. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்தவரே உமக்கு நன்றியப்பா. வருகின்ற நாள்களிலே காக்க போகிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இரவு நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. மீண்டுமாய் கூட தகப்பனே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க, நீ செய்த எல்லாவித நன்மைதரங்களை நினைத்து பார்க்க, உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க மீண்டும் ஒரு விஷயம் எங்களை குடும்பமாய் கூட்டி சேர்த்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இதோ இந்த ஜெப கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, இயேசு 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 என்ற நாமத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் காலை தள்ளாட விடாதவரே அப்பா, எங்கள் கால்களை ஒவ்வொரு நாளும் மான் கால்களை போலாக்குகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய செட்டையை நிழலுக்குள்ள அப்பா எங்களை உம்முடைய கண்ணின் கருமணி போல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று உம்முடைய வாக்கிற்கு நாங்கள் தகப்பனை ஒருவித ஆபத்தும் எங்களை நெருங்காதபடி, எந்தவித தீமையும் எங்களை அணுகாதபடி தகப்பனை உம்முடைய செட்டை நிழலுக்குள் எங்களை பாதுகாக்கிறவரே. எல் ஷடாய், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஏகோவா ஹீரே, ஏகோவா ரஃபா ஷலாம். அம்மா, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே, சர்வ வல்லவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனை உம்மை நோக்கி தகப்பன் ராஜா உம்முடைய திருச்சிலுவை உற்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அப்பா, நாங்கள் செய்கிற பாவங்களுக்காக தகப்பனே ராஜா எங்களை மீட்பதற்காக ஒரே பேரான மகனை அப்பா உம்முடைய கடவுளின் திட்டத்திற்கு, உம்முடைய அப்பாவின் திட்டத்திற்கு கீழ்ப்படைந்து தகப்பனே ராஜா உம்மையே சிலுவையில ஒப்பு கொடுத்தீரப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. உம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம். உம்முடைய காயங்களால், தழும்புகளால் நாங்கள் குணமடைந்துள்ளோம் தகப்பனே ராஜா. எல்லாவித ஆபத்துகளிலிருந்து, நோய்களில் இருந்து அப்பா, எல்லாவித பிரச்சனைகளில் இருந்து தகப்பனே ராஜா நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளித்து, எங்களுக்கு வழிகாட்டி, எங்களுக்கு பக்கபலமாயிருந்து, எங்களுக்கு ஒரு அன்பனாக, நண்பனாக, தாயாக, தந்தையாக அப்பா நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆசிரியனாக இருந்து தகப்பனை நல்வழிப்படுத்தி நடத்துகிறீரப்பா. உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனை ராஜா. எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தகப்பனை பரிபூர்ணமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே, காணக்கூடாத இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீ இன்றைய நாள் முழுவதும் எங்கள் போக்கிய வரத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் கால் கல்லில் மோதாதபடி உடைய வான தூதர்களை உடைய முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அனுப்பி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கொடுத்து, வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து எங்களை அனுதினமும் போஷிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் அப்பா உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா, இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறாரப்பா. ஆனாலும் கூட எங்களை தகப்பனை நீ நினைவு கூர்ந்து எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்பா இப்படி ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை மன்னித்து அப்பா அன்பு செய்து அரவணைத்து, இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டீரப்பா. நாங்கள் மகா பாவிகள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. ஆனாலும் கூட எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. ஆராதனை 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 அப்பா. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா. நீர் இப்படியாய் கூட நீர் அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிற போது கூட அப்பா அப்பா நாங்கள் உண்மை நாடி தேடி வராமல் ஏனோதானோ என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உங்கள் உதடுகள் எங்களை துதிக்கின்றன, உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று உண்மை வாக்கு தத்துவத்தை கேட்பார் அப்பா. நாங்கள் உள்ளத்தால் உண்மை போற்றாமல் இருந்திருக்கலாம் அம்மா. நீ செய்த எல்லாவித நன்மை தினங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே,
நாங்கள் இந்த உள்ளக பிரமாண செல்வங்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரலோக செல்வம் ஒருபோதும் அழிந்து போகாத நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய உயிருள்ள வார்த்தையான செல்வத்தை நாங்கள் பற்றி கொண்டு அப்பா அதை பிறருக்கு நாங்கள் அப்பா எடுத்துரைக்க அப்பா நீர் எங்களுக்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க, பண்படுத்துங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இணைப்பில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து ஒளி வீசி பிரகாசித்து உமக்கு உகந்த உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ அப்பா அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெயர் பெயராய் தனித்தனியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவின் வல்லமை, அக்கினியின் வல்லமை தகப்பனே ராஜா. அப்பா யோபு 1:1 21, 22 வசனங்களிலே நாங்கள் படிக்கின்றோமே, என் தாயின் கருப்பையன் என்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. இவை அனைத்திலும் தகப்பனே யோபு பாவம் செய்யவில்லை. அப்பா உம்மீது குற்றம் சாட்டாமல் வாழ்ந்தாரே தகப்பனே ராஜா. நீர் அவளை தகப்பனே நீதிமானாய் கண்டீரப்பா. அவருக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், செல்வங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீர் கொடுத்திரப்பா. ஆனாலும் கூட எல்லாத்தையும் இழந்த போது, எல்லா செல்வங்களையும் இழந்த போது தகப்பனே அவர் தகப்பனை இப்படியாய் தகப்பனை உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு, உமக்கு சாட்சியுள்ள வார்த்தையை சொன்னாரே, தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியாய் வந்தேன், திருமகள் பிறந்த மேனியாய் செல்வேன் என்றப்பா. இந்த உள்ளக பிரமாண செல்வங்களை எல்லாம் வெறுத்து உம்மீது பற்றி கொண்டு நீர் கொடுத்து நீர் எடுத்துக்கொண்டு மீண்டுமா நீர் கொடுக்க வல்ல தேவனாயிருக்கிறீர் என்று தகப்பனே ராஜா அவர் தகப்பனை உம்மை பிரதிபலித்தாரே அப்பா. அப்படியாய் கூட எங்கள் வாழ்வை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கூட தகப்பனை நாங்கள் பலவித செல்வங்களை இழந்திருக்கலாம், பலவிதமான சந்தோஷங்களை இழந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள தகப்பனை அமைதி இழந்திருக்கலாம், அன்பு இழந்திருக்கலாம். எங்களை அன்பு செய்வதற்கு ஆள் இல்லையே அப்பா. எங்கள் குடும்பங்களில் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் குடும்பத்தில் என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் பெற்றோர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் தங்கை, என் நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றப்பா. பலவிதமான கண்ணீரோடு வேதனையோடு கூட நாங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கூட என் தேவன் நீர் தகப்பனே ராஜா அப்பா. தகப்பனே அப்பா, பிறப்பு ஒரு பக்கம், இறப்பு என்று பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு அப்பா. மகிழ்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு, துக்கத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்ற வார்த்தைக்கு நாங்கள் தகப்பனே ராஜா நாங்கள் துக்கங்களையும் கூட தகப்ப நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள அப்பா. எங்களுக்குள்ள இழப்புகளையும் கூட நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள அப்பா. எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுங்க, ஆவின் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த இணைப்பிலே தகப்பனை மனபாரத்தோடு வேதனையோடு பலவிதமான செல்வங்களை இழந்து பலவிதமான சமாதானத்தை இழந்து அப்பா, அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களிலே தாழ்த்தி அப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சிறப்பாக தகப்பன ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் இருதயத்திலிருந்து வருகின்ற ரத்தம் எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்கள் குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. இருதயத்திற்கு எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லிக்கிறப்பா அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் தகப்பன உமக்கு உகந்த சாட்சியுள்ள வாழ்வு வாழ அப்பா எங்கள் குடும்பங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வைராக்கியமான வாழ்வு வாழணும் ஆண்டவரே. யோபுவை போல தகப்பனை ஒரு பரிசுத்தமான நீதிமானான வாழ்வு வாழணும் ஆண்டவரே அப்பா. அத்தனை கஷ்டங்கள் வரும்போது கூட அப்பா ஒருபோதுமே நிந்திக்கல, ஒருபோதும் தகப்பனை ராஜா இந்த உலக பிரமாணங்கள் அவர் மூழ்கி போல ஆண்டவரே அப்பா. அவருடைய மனைவி அவரை தகப்பனை ராஜா நீர் ஆண்டவரை வெறுத்து நிந்தித்து இதிலிருந்து மீளக்கூடாது என்று சொன்ன போது கூட தகப்பனை ராஜா அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் இந்த துன்பத்தை பெற்றுக்கொள்ள கூடாதா என்று சொன்னாரே தகப்பனை ராஜா. அப்படியாய் கூட எங்கள் வாழ்க்கையிலும் கூட தகப்பனங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, மனமுடைந்து போயிருக்கலாம். ஏன் இந்த வாழ்வு எனக்கு, ஏன் இந்த கஷ்டங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அப்பா. நாங்கள் தகப்பனே ஒவ்வொரு அமைதியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டிருக்க போது தகப்ப நாங்கள் அன்று சொல்ல மறந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் கஷ்டங்கள் வரும்போது முணுமுணுத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் தகப்பனை ஜெபித்து விட்டு உடனே கிடைக்கவில்லை என்று தகப்பனை காத்திருக்க மறந்திருக்கிறோம் தகப்பனை ராஜா. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் எங்களுக்கு அப்பா தகப்பனை மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நோக்கி வந்திருக்கிறோம். என் தேவனால் கூட எல்லா கூட எங்கள் குடும்பத்தில் உள்ள தடைகள் மாறும், ஆசீர்வாத தடைகள் மாறும், எங்கள் குடும்பத்தில் உள்ள கட்டுகள் உடையும், எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்கள் கொடுக்க வல்லவர் நீர் ஆண்டவரே அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம், ஒவ்வொரு நோயாளிகளையும் முத்திரிடுகிற ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இளையோர் இளம் பெண்களையும் முத்திரிடுகிற ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளை முத்திரிடுகிற ஆண்டவரே, வீதி ஓரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் முத்திரிடுகிற ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா, எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது தகப்பனே ராஜா அப்பா.
பலவிதமான கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்களின் மத்தியிலே மன அழுத்தத்தின் காரணமாக மன நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் அப்பா சிறப்பாக என்று கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா அவர்களை வைத்துக் கொள்ள முடியாத வீடுகளில் வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் தகப்பனே ராஜா, அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. விலைமதிக்க முடியாத ரத்தம் ஒவ்வொரு மன நோயாளிகள் மீது உச்சியம் தலை முதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சை சிந்தனை மூளைகளிலே அப்பா 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 ரத்தம் பாய்ந்தோடட்டும் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நோய்களும் மாறணும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால் அவர் விடுதலை அடைந்தேன் என்று உமக்கு ஒரு சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எங்கள் வீடுகளை சுற்றும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம், எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுகிறோம் ஆண்டவரே. பாவத்திற்கு ஏதுவான சூழல்களை மாற்றுங்க ஆண்டவரே. பாம்பை கண்டு அஞ்சி ஓடுவது போல நாங்களும் எங்கள் வீட்டாரும் அப்பா பாவத்தை கண்டு அஞ்சி நடுங்கி உமக்கு உகந்த சாட்சியுள்ள வாழ்வு வாழ எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு எல்லோருடைய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.